Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நம்ம வீட்ல இருக்க குட்டீஸ்ங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. காய்கறிகள்லாம் வச்சு ஒரு வெஜிடபிள் பைட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வெஜிடபிள் பைட்ஸ் செய்யிறதுக்கு முதல்ல ஒரு மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு panல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இதில் வந்து அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை கலந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பதப்படுத்தின அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இடியாப்ப மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணிக்கோங்க. தீயை வந்து மாவை போட்டதுக்கப்புறமா குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக வந்து நமக்கு அரிசி மாவு கிடச்சிரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மற்ற சாமான்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு, அதாவது வேக வச்ச காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிடுங்க. அது ஆறுனதுக்கப்புறமா துருவுறதை வச்சு நல்லா சின்னதாக துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் 1 கப் அளவுக்கு. 1 கப் அளவுக்கு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாவோடையே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதாவது பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெள்ளைப்பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி துருவரை வச்சு துருவிக்கோங்க. பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். 1 டீஸ்பூன் போல் தேவையான அளவு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், எந்த மாவு வேணால் சேர்த்துக்கலாம், கார்ன் ஸ்டார்ச் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, அதாவது சோம்பை வந்து நரன்னு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு முதல்ல இந்த மாவை வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சிடுங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டாயம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதை வந்து கெட்டித்தன்மை ஆக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் நீங்கள் எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் ரோல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மெல்லிஸாக ரோல் பண்ணதுலேருந்து எந்த சைஸில் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 பீசஸ் கிடச்சிருக்கு. இதில் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒன்றா எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் மிதமான தீயிலே தான் வேக வைக்கணும். ரொம்ப அதிக தீயில வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. உடனேவும் கிளறி கொடுக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சலசலப்பு அடங்கி பொன்னிறமானதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இது. ஸோ இதே மாதிரி அளவுகளோட இந்த வெஜிடபிள் பைட்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.